சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய திருநாட்டில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இன்று மக்கள் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு தேசிய திருவிழா சுதந்திர தின விழா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிறப்பான விழாவினை ARRS நிறுவனம் ஓசூர் மாநகரில் மிக சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டு வருகிறது. இந்த வருடம் கொடியேற்றுவதற்காக எங்களை அழைத்தமைக்காக இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள், பணியாளர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி நாங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கின்றோம். காரணம், இங்கே இருக்கின்ற சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருமே எங்களுடைய குடும்ப நண்பர்கள். அப்படிதான் நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய MD சார் கார்த்திக் பாலாஜி அவர்கள் உண்மையிலே எனக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னவென்றால், பெரியவங்க சொல்லுவாங்க, சும்மாவா கிடைத்தது சுதந்திரம் என்று. அந்த ஒரு லைனுக்கு பல ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. சும்மாவா கிடைத்தது சுதந்திரம். நம் நாட்டு சுதந்திரம் நாம் பெறுவதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் தியாக செம்மல்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள். ஒருத்தரா 2 பேரா பேரை சொல்றது இன்னைக்குள்ள சொல்லிட்டே இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன், செக்கிழுத்த தியாகி செம்மல் வ.உ.சி., திருப்பூர் குமரன், மகாகவி பாரதி என்று அவர்களை பற்றி, அவர்களுடைய வரலாறை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போதா. நம்முடைய நாடு பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ்காரனிடம் அடிமையை படுத்தி நாம் அடிமைகளாக இருந்தோம் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பாரத நாட்டை வெள்ளைக்காரனிடமிருந்து மீட்டெடுப்பதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் சிறையிலே வாடினார்கள், தூக்கிலே தொங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மாற்றி அஹிம்சா முறையில், அஹிம்சா என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி மகாத்மா காந்திஜி, அண்ணல் மகாத்மா காந்திஜி, நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்திஜி நமக்காக போராடினார். இப்படி சொல்லுகின்ற போது காந்தி மட்டுமா போராடினாரு? இத்தனை பேர், அதுதான் சொல்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் தியாக செம்மல்கள் நமக்காக போராடினார். அப்படிப்பட்ட உத்தமர்களை நினைவு கூறுகின்ற நாள் இந்த சுதந்திர தின நாள். இந்த விழாவில் அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் சல்யூட் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தியாகிகள் இல்லை என்றால் நாம் இன்று இங்கே இப்படி பேசிக் கொண்டிருப்பதற்கு முடியாது. ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட அமெரிக்காக்காரன் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கான், போர் வேண்டாம், போரை நிறுத்துங்கள் என்று. ஆனால் அங்கே உக்ரைனில் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை மாதமாக நடக்குது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இஸ்ரேல், பாலஸ்தீனத்தில் மக்கள் பசியால் தின்பதற்கு சோறு இல்லாமல் அல்லல் படுகின்றார்கள். எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்து படிச்சிருப்பீங்க. அங்கே இருக்கின்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. குண்டுமழை பொழிகிறது. இஸ்ரேல்கார பாலஸ்தீன் மக்கள் மேல ஹாஸ்பிட்டல்ல குண்டு போடுறான், ஸ்கூல்ல குண்டு போடுறான். அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகத்திலேயே ஜனநாயக நாடு என்கின்ற பெருமையோடு நாம் நம் இந்தியர்கள்
சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாட்டில் எவ்வளவு குழப்பம் இருக்கலாம், ஆனால் உலகத்திலேயே இந்தியா போன்ற ஒரு நாட்டை நாம் காண முடியாது. நம்ம இந்தியாவில் தான் ஜனநாயகம் தலையில் நிமிர்ந்து நிற்கிறது. இந்த ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் இந்தியா. இந்தியா தான் முதல் இந்தியா தான் உலகத்திலேயே. யார் அரசியல், நாம் அரசியல் பேச விரும்பல, பேசக்கூடாது. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல முறையிலே மக்கள் சேவை செய்கின்றார்கள் என்றால் அதற்கு முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த ஜனநாயகம், சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாவிட்டால் நாம் இப்படி சுதந்திரமாக பேசிக் கொண்டிருக்க முடியாது. அடுத்தது நாம் நம்மை பற்றியும் ஒரு வார்த்தை பேச வேண்டும். உண்மையிலே ARRS இந்த நிறுவனமானது தமிழ்நாட்டில் புகழ் வாய்ந்த நிறுவனம். சேலத்தை தலைமையிடமாக கொண்டு பல நூற்றுக்கணக்கான பணியாளர்களுக்கு வாழ்வளித்து வருகிறார்கள். அப்படி வாழ்வளித்து வருகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது உங்களை பார்க்கின்ற போதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் இந்த நிறுவனத்தில், இந்த ஷோரூமில், இந்த கடையில் ஏதோ உங்களுடைய சொந்த கடை போன்றே நீங்கள் பணிபுரிந்து வருகிறீர்கள். இதை நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன். ஏன்னா நான் பல வருஷமா சேலத்தில் டெப்டி கலெக்டர் ஒர்க் பண்ணும்போது ARRS நிறுவனத்தில் ஓரளவு தொடர்பு இருந்தது. ஓசூருக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாதம் முதல் வாரம் ஒவ்வொரு மாதமும் இங்கே உள்ள விசிட் பண்ணிட்டு தான் போறேன். ஏன்னா நாங்கள் சீட்டு கட்டிட்டு இருக்கோம். ARRSல சீட்டு கட்டுறதுனால நீங்க எல்லாம் நினைப்பீங்க, இல்லை ஆன்லைன்ல கட்டலாமே அதுன்ட்டு. ஏன் நேராக வர்றேன்னா உங்க முகங்களை எல்லாம் பார்க்கலாமே, உங்களோட பேசலாமே, உங்களோட பழகலாமே அப்படின்ற ஒரு நப்பாசை. நப்பாசை இல்ல, உண்மையான ஆசை. எனக்கு இதெல்லாம் பேசும்போது ஒரு என்னுடைய மகள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். மாசம் நம்ம கிட்ட பேசுவாரு, நம்மளை பத்தி சொல்லலையே அப்படின்ட்டு. ஒவ்வொரு பேரா சொல்லிக்கிட்டு இருந்தா நேரம் போதாது. இருந்தாலும் பாருங்க, ஸ்னேகா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா சீட்டு கட்டும் போது அந்த அம்மா கிட்ட தான் பணத்தை கொடுப்போம், கார்டு கொடுப்போம், என்ட்ரி போட்டு கொடுப்பான். அந்த மாதிரி என் நண்பர்களும் அப்படிதான், சகோதரர்களும் அப்படித்தான். உங்களுடைய பணி 100% சிறப்பான பணி. நான் ஓப்பனா சொன்னோம்னா MD சார் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன். என்ன நம்ம ரிக்வெஸ்ட் பண்றதுனால நாங்கள போடல, சேலத்தில் இருக்கிற சீஃப் உரிமையாளர்கள் தான் அதெல்லாம் செய்யணும். பணியாளர்களுக்கு முடிந்தவரை ஏதேனும் அவர்களுக்கு நல்லதை செய்வேன். நல்லதை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க, மேலும் மேலும் நல்லதை செய்ய வேண்டும் என்று உரிமையாளரை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல MD சார் நிற்கிறாரு. அவர் பக்கத்தில் நிற்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. உண்மையிலே சொல்லுங்க, அவருடைய அப்ரோச், அவருடைய அணுகுமுறை, அவரோட பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. MD சார் அவர் கார்த்திக் பாலாஜி. உண்மையிலே இந்த பேரை பார்க்கும்போது, பேரை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உரிமையாளர். அடுத்தது அவர் இங்கே இல்லாவிட்டாலும் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். எப்போது வந்தாலும் அன்போடு அனுசரிக்கின்ற ஒரு நல்ல மனிதர். இங்க ஷோரூம் பாபு சார் மேனேஜர். இன்று சில காரணங்களால் அவருக்கு இல்லை, இருப்பினும் அவரோடு நான் தொலைபேசியில் பேசுகின்றேன். அதே போன்று இங்கே நம்முடைய ARRS ஷோரூமுக்கு மாதந்தோறும் வருகின்ற போது சில முகங்களை நேரில் பார்த்து பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான். அப்படி பேசுகின்ற போது கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற ஒரு
எல்லாம் ஒத்திக்கிட்டீங்க. யாரை பத்தி சொல்ல போறேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. அவர் பேரு என் பேரு ரெண்டும் ஒண்ணுதான். கேப்டன் பிரபாகர் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, வேணுகோபால் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, கணபதி சார் அவர்களே, செங்கோல் செட்டி அவர்களே, EDP ஸ்ரீனிவாஸ் கமல் அவர்களே, எல்லாம் ஆம்பளைங்க பேரா எழுதியிருக்குது, லேடிஸ் பேர் இதில் இல்லை. இருந்தாலும் என்னுடைய உடன்பிறவா சகோதரிகளே, என்னுடைய குடும்பத்தில் அங்கம் வகிக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நாங்கள் என்றால் இங்கே இருக்கின்ற MD சார் உள்பட தான் சொல்றேன், உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி என்கின்ற ஒரு சொல் மட்டும் போதாது. ஏன்னா நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க, எப்படி அவங்கள வரவேற்கிறீங்க, எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்றீங்க. அவங்க வந்தவங்க புடவைய வாங்காம வெளியில வரது கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வியாபாரம் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல அந்த டாக்டிக்ஸ் நான் நினைக்கிறேன். இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு அணுகுமுறை. உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, நன்றி, நன்றி.